சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு. இந்த வீடியோல இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு தகவல் ஒவ்வொரு குடும்பத்துக்குமே மிக மிக முக்கியமான ஒரு தகவல் தாங்க. தமிழ்நாடு அரசு ரேஷன் கார்டுல ஒரு புதிய சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அது என்ன மாற்றம், இதற்கான முழு தகவலையும் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க. அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். நீங்க இப்பதான் புதுசா நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா இப்பவே டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்பதான் அனைத்து புதிய தகவல்களுமே உங்களுடைய மொபைலுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க. மறக்காம லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, இப்போ இந்த ரேஷன் கார்டுல திடீர் மாற்றமா அரசு என்ன அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா, வரப்போற 2025 செப்டம்பர்ல இருந்து அரசு ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. உங்கள் குடும்ப நிலைமைக்கு ஏற்ப நீங்கள் உங்கள் ரேஷன் கார்டு வகையை மாற்றம் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. PHH கார்டுக்கு மாற்றம் செய்தீங்க அப்படின்னா அரிசி, பருப்பு, எண்ணெய், சர்க்கரை போன்ற சலுகைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இந்த மாற்றங்கள் யார் யார் செய்யலாம் அப்படின்னா, அதாவது PHH கார்டுக்கு மாற்ற விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இதற்கு தகுதியானவர்கள் யாரு அப்படின்னா, விதவை பென்ஷன் பெறுபவர்கள், பழங்குடியினர், நிலையான வீடு இல்லாதவர்கள், 40% மேல் மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள் உள்ள குடும்பங்கள், ஆனால் அரசு ஊழியர்கள் அல்லது அதிக வருமானம் உள்ளவர்கள் மாற்றம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாற்றங்கள் நீங்க எப்படி செய்யலாம் அப்படின்னா, தேவையான ஆவணங்கள் தயார் பண்ணிக்கோங்க. வருமான சான்று, அடையாள சான்று, சப்போஸ் நீங்க மாற்றுத்திறனாளியா இருக்கீங்க அப்படின்னா மாற்றுத்திறனாளி அப்படிங்கிறதுக்கான சான்று. சோ இப்படி தேவையான ஆவணங்கள் எல்லாமே எடுத்துட்டு உங்கள் அருகில் உள்ள ரேஷன் கடைக்கு சென்று அல்லது உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெறுது பாத்தீங்களா, சோ அதுல நீங்க டைரக்டா போயும் இதற்கு நீங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடன் ஸ்டாலின் முகாம்ல பாத்தீங்க அப்படின்னா பல்வேறு விதமான சேவைகள் நடைபெற்று வருகிறது. சோ இதையும் நீங்க சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ அதில் போயிட்டு தேவையான ஆவணங்கள் சமர்ப்பிச்சிட்டீங்க அப்படின்னா வெரிஃபிகேஷனுக்கு அப்புறம் அவங்களே உங்களுக்கு சேஞ்ச் பண்ணியும் கொடுத்துருவாங்க. சரிபார்ப்பு முடிந்ததும் மாற்றம் செய்யப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த மாற்றம் ஏன் இவ்வளோ முக்கியம் அப்படின்னா, பல குடும்பங்கள் NPHH கார்டு வைத்திருந்ததால் கலைஞர் மகளிர் உரிமை தொகை போன்ற திட்டங்களை பெற முடியாம போயிருச்சு. ஆனா இந்த சேஞ்ச் பண்றது வழியா இந்த மாற்றம் அவங்களுக்கு முழு சலுகைகளை வழங்குவதற்கும் அவங்கள தகுதியானவர்களாக மாற்றும். ஸோ நீங்களும் இதுக்கு தகுதியானவங்களா இருந்தீங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. வீடியோவில் சொன்ன இந்த தகுதிகள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். தென் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் உங்களோட ரேஷன் கார்டோட நிறம் மாற்றம் செஞ்சீங்க அப்படின்னா இதன் மூலியமா நீங்கள் பெறக்கூடிய சில முக்கியமான அரசு நலத்திட்டங்களும் இருக்குங்க. அதுவும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் குடும்பத்திற்கு நன்மை தரக்கூடிய அரசு நலத்திட்டங்கள் இருக்கு. ஸோ ரேஷன் கார்டோட நிறம் மாற்றம் செய்வதன் மூலம் உங்களுக்கு என்ன பயன் அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்க்கலாம். நீங்க PHH அல்லது AAY கார்டுக்கு மாற்றம் செஞ்சீங்க அப்படின்னா நீங்க பல முக்கிய திட்டங்களுக்கு தகுதியானவராக மாறுவீங்க. இது மாதம் மாதம் கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் மட்டும் கிடையாதுங்க, பண உதவிகள், மருத்துவ உதவிகளும் இதுல அடங்கும். அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மூலம் தகுதியான பெண்களுக்கு மாதம் 1000 வழங்கப்படுகிறது. ஆனால் NPHH கார்டு வைத்திருந்தால் இந்த திட்டம் கிடைக்காது. PHH கார்டுக்கு மாற்றம் செஞ்சீங்க அப்படின்னா இந்த திட்டம் பெற முடியும். அடுத்ததா மருத்துவ உதவிகள் மற்றும் காப்பீடு. PHH மற்றும் AAY கார்டு வைத்திருப்பவர்கள் முக்து மருத்துவ காப்பீடு திட்டத்தில் சேர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசு மருத்துவமனைகளில் இலவச சிகிச்சை, அறுவை சிகிச்சை மற்றும் மருத்துவ செலவுகள் முழுமையாக காப்பீடு செய்யப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக கல்வி உதவிகளும் கிடைக்கும். ஏழை மற்றும் முன்னுரிமை குடும்பங்களை சேர்ந்த மாணவர்களுக்கு இலவச பாட புத்தகங்கள், யூனிஃபார்ம், கல்வி உதவித்தொகை போன்ற பல சலுகைகள் வழங்கப்படுகின்றன. AAY கார்டு வைத்திருப்பவர்கள் கூடுதல் உதவிகளை பெற முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, மாதம் மாதம் கிடைக்கும் பொருட்கள். PHH மற்றும் AAY கார்டு வைத்திருப்பவர்களுக்கு 1 கிலோ அரிசி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரிசி 1 கிலோ அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. பருப்பு, எண்ணெய், சர்க்கரை குறைந்த விலையில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. LPG சிலிண்டர் சலுகை விலையில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மாதம் மாதம் உங்கள் செலவுகளை குறைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க இதற்கு தகுதி உடையவர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ரேஷன் கார்டை மாற்றம் செய்து இந்த நலத்திட்டங்களையும் நீங்க பெற்றுக்கொள்ளலாம். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ அதன் மூலியமா அவங்களும் இந்த வீடியோ மூலம் பயன்பெறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அண்ட் மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய அரசு அறிவிப்புகள், நலத்திட்டங்கள் மற்றும் பயனுள்ள அனைத்து தகவல்களுமே தொடர்ந்து உங்களால பார்க்க முடியும்.